இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை புது குடித்தனம். கல்யாணங்கிறது ரெண்டு மனசு சேர விஷயம் மட்டும் இல்ல, ரெண்டு வித்தியாசமான ரெண்டு குடும்பங்களும் ஒன்னா சேர விஷயம்தான் அது. கல்யாண புதுசுல ரமேஷும் ஆண்டாலும் அவங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரமேஷ் தினமும் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆண்டாளு கிராமத்து கதையெல்லாம் சொல்லும் போது அதை கேட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இப்போ சீனு மாறிடுச்சு. ரமேஷ் கண்ணாடி முன்னாடி நின்னு அவன் தைச்சிட்டு வந்த புது கோட் சூட்டை போட்டுக்கிட்டு காஸ்ட்லியான சென்ட் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். இன்னொரு பக்கம் ஆண்டாளு கட்டில உட்காந்துக்கிட்டு கண்மையை எடுத்துக்கிட்டு கண்ணுக்கு அடர்த்தியா போட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப கண்ணாடி வழியா ரமேஷ் அவளை பார்த்து பெருமூச்சு விட்டான். ஆண்டாளு, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தோன்னு ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் நீ கிராமத்தை பத்தி பேசினா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ நாம இருக்கிறது சிட்டியில. என்னோட ஆஃபீஸ் சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ரொம்ப மாடர்னானவங்க. இன்னைக்கு என்னோட ஆஃபீஸில் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறாங்க. எல்லாரோட ஒய்ஃபும் அல்ட்ரா மாடர்னாக வருவாங்க. உனக்காக அந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டும் ஹை ஹீல்ஸும் வாங்கி கொடுத்தேன்ல, அதை போட்டுக்கலாம்ல. இப்போவும் இந்த பழைய காலத்து பட்டு புடவையையும் மல்லிப்பூவும் வச்சுக்கிட்டு வரியே, என் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி மாறேன். என்னங்க இது புதுசா இருக்கு? முதல்ல என்னை பார்க்கும்போது என் கண்ணுக்கு மை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவீங்க. என் மல்லிப்பூ வாசம் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். இப்ப இந்த சிட்டியோட காத்து பட்டு உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காம போச்சா? நீங்க கொண்டு வந்த அந்த கவுனை நேற்று ராத்திரியே நான் போட்டு பார்த்தேன். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பெரிய பேரலுக்கு ஒரு பெரிய கோணிப்பைய போட்டு சுத்தி வச்ச மாதிரி இருக்கு. அதை எப்படி நான் போட்டுக்கிறது? அப்புறம் அந்த ஹை ஹீல்ஸ் இருக்கே, அதை போட்டு 2 நாள் தான் எடுத்து வச்சேன். அவ்வளோதான். டிம்பர் லாரி கவுந்து விழுமே, அந்த மாதிரி நான் அப்படியே கவுந்து விழுந்துட்டேன். உங்களுக்கு நான் வரணும்னு தோணுச்சுன்னா என்னை இப்படியே கூட்டிக்கிட்டு போங்க, இல்லனா நான் வீட்லயே இருந்துக்கிறேன். ஆண்டாளு, கொஞ்சம் என்னையும் புரிஞ்சுக்கங்க. நான் இதெல்லாம் பண்றது உனக்காகத்தானே. அங்க வர்றவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்டைலிஷா இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ இப்படி தலை நிறைய பூவோட போனா எல்லாரும் என்னதான் கிண்டல் பண்ணுவாங்க. அது உனக்கு பரவாயில்லையா? எல்லாரும் அவங்க ஒய்ஃப் போட்டோவை இன்ஸ்டால போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் போடுற மாதிரி என்னைக்காவது ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணியிருக்கியா? ஸ்டைலிஷ்னா என்னங்க? குட்டை பாவாடை போட்டுக்கிட்டு குட்டையா ஒரு டிஷர்ட் போட்டுக்கிறதா? இல்ல ஒரு 1/2 கிலோ மேக்கப் எடுத்து முகத்துல பூசிக்கிட்டு மோகினி பிசாசு மாதிரி நிக்கிறதா? எங்க ஊர்ல எல்லாரும் என்னை பார்த்து ஆண்டாளு அழகா பொம்மை மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு என்னை சுத்தமா பிடிக்கவே இல்லைல்ல. எனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ நான் அப்படிதாங்க இருப்பேன். நான் போட்டிருக்கிற துணிக்குள்ள ஒரு மனசு இருக்கு. அந்த மனசை பாருங்க போதும். வாங்க, நான் வந்தா இந்த புடவை கட்டிக்கிட்டு தான் வருவேன். கூட்டிட்டு போறீங்களா? சரி, நீ தான் அடம் பிடிச்சா அடம் பிடிச்சது தானே. எல்லாம் என் தலை எழுத்து. புடவைய கட்டிக்கிட்டே வா, இப்படியே உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். கடவுளே, எப்படியாவது என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி ரமேஷ் வாசலை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டாள் அவனை தடுத்தா. ஏங்க ஏங்க, என்ன இது அவசர அவசரமா போயிட்டீங்க? நான் உங்க கூட வர வேண்டாமா? ஒரு நிமிஷம் இருங்க, இதோ பூஜை ரூம் வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஆண்டாளு, எதுக்கு இப்போ பூஜை ரூமுக்கு? அங்கே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம். எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ போய் பூஜை ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிற? நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா என் வாழ்க்கையில் கடைசி பார்ட்டி இதுதான் போல. ஆண்டாளு பூஜை ரூமுக்குள்ள போய் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா கையில ஆரத்தியை எடுத்துட்டு வாயில ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அவ வெளியில வந்தா. என்ன இது? எதுக்கு ஆரத்தி எடுக்கிற? அதுவும் இப்போ நான் ஆஃபீஸ் பார்ட்டிக்கு போறேனா இல்லை எதனா யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கேனா? என்னங்க, உங்க ஆபீஸ்ல இருக்கிற வீணா போனவங்க கண்ணு எல்லாமே உங்க மேலதான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அதனாலதான் நான் உங்களுக்கு திருஷ்டி எடுக்கலான்னு வந்தேன். அப்படியே சில மாதிரி நில்லுங்க. ஐயோ ஆண்டாளு, இந்த சூட்டோட விலை என்னன்னு தெரியுமா? இப்போ நீ ஆரத்தி எடுக்கிறேன்னு அந்த புகையெல்லாம் என் ட்ரெஸ்ல பட்டுச்சின்னு வச்சுக்கோ, அப்புறம் இதை நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டாளு பேச்சு கேட்காம ஆரத்தியை 3 தடவை ரமேஷை சுத்திட்டு, ஐயோ ஏங்க, நீங்க இந்த கோட் சூட்ல பார்க்க எவ்வளோ அழகா இருக்கீங்கன்னு தெரியுமா? அப்படியே பார்க்க சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. அதான் கண்ணு பற்றக்கூடாதுன்னு திருஷ்டி எடுக்கிறேன். அதுவும் உங்க ஆஃபீஸ்ல இருக்கிற அந்த சுரேஷ் லோகேஷோட பார்வை உங்க மேலதாங்க இருக்கும். அவங்க கண்ணு கழுகு கண்ணு. உங்க மேல பட்டுச்சுன்னா உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடும். அவங்க கண்ணு படாம இருக்குன்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இந்த பக்கம் திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்க. இப்ப நீங்க ஃபுல் சேஃப். நீ சரியான பட்டிக்காடு ஆண்டாளு. நான் ஏற்கனவே பார்ட்டிக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பழைய காலத்து ஆளுங்க மாதிரி ஆரத்தி எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு. சீக்கிரம் கிளம்பு.
மணி ஏற்கனவே 9. நீ ஆரத்தி எடுக்கிறேன்னு அதை 9:30 ஆக்கிட்ட. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. டைம் ஆனா ஆயிட்டு போதுங்க. டைமை விட பார்ட்டியை விட எனக்கு என் புருஷன் முக்கியம். அதனால தான் திருஷ்டி எடுத்தேன். சரி சரி வாங்க, இப்போ கார்ல ஏறலாம். 2 பேரும் கார்ல உட்காந்து பார்ட்டிக்கு கிளம்புனாங்க. ரமேஷ் வண்டியை ஓட்டிக்கிட்டு ஆண்டாளுக்கு கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அதை பாசமா சொல்லாம கொஞ்சம் கடுப்பா முகத்தை வச்சுக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆண்டாளு, பார்ட்டியில் யாராவது உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னா ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேளு. அதை விட்டுட்டு உங்கள் மாமியார் எப்படி இருக்காங்க, உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் மரம் இருக்கா, முருங்கைக்காய் காய்ச்சிதான்னு கேட்காத. முக்கியமாக உனக்கு எதுனா வேணும்னா அதை கேட்டு வாங்கி சாப்பிடு. அதை விட்டுட்டு இங்கே கேட்டாதான் கொடுப்பாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காத. ஓஹோ, பார்ட்டியில சரக்கு அடிக்கிறது மாடர்னு. நான் 4 பேர்கிட்ட 4 விஷயம் பேசினா நான் பட்டிக்காடு. சரிங்க, என் வாய்க்கு நான் சிப்பு போட்டுக்கிறேன். நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்களோ எதுல பேசிக்கிறீங்களோ பேசிக்கோங்க. காரு ஒரு பெரிய ஹோட்டல் முன்னாடி வந்து நின்னுச்சு. ரமேஷும் ஆண்டாலும் பார்ட்டி ஹால்குள்ள வந்தாங்க. ரமேஷ் ஆண்டாளோட கையை பிடிச்சுக்கிட்டு வந்தான். ஆண்டாளு பட்டு புடவையை சரி பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே பார்த்து ஆச்சரியப்பட்டா. அப்ப ரமேஷோட ஃப்ரெண்ட் சுரேஷ் அவனுடைய பொண்டாட்டி பிரியாவோட அங்க வந்திருந்தான். ஹாய் ரமேஷ், இப்பதான் வரியா? ஆமா, இவங்க யாரு? உன் வீட்டில் புதுசா சமைக்க வேலைக்கு சேர்ந்துருக்காங்களா, இல்ல இவங்க உங்க ஊர்ல இருந்து வந்த ரிலேஷனா? அதை கேட்டதும் ரமேஷோட முகமே வாடி போச்சு. அவன் தடுமாறிக்கிட்டே, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுரேஷ், இவ என் ஒய்ஃபு ஆண்டாளு. அப்பதான் பிரியா ஆண்டால மேல இருந்து கீழே வரைக்கும் முறைச்சு பார்த்து, என்ன இது ரமேஷ், இவங்க உங்க வைஃபா? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இது பட்டு புடவை, என்ன இவ்வளோ குண்டா இருக்காங்க, அந்த காலத்து ஆண்டாள மாதிரியே. ஒரு வெஸ்டர்ன் பார்ட்டிக்கு இந்த பட்டு புடவையை கட்டிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். ரொம்ப கேவலமா தெரியறாங்க. ஆமா ரமேஷ், என்ன இவ்வளோ குண்டா இருக்காங்க? ஆண்டாளுன்னு சொன்னா ஏதோ பழைய காலத்து பொம்மைன்னு நினைச்சேன். டேங்கர் லாரி மாதிரி இருக்காங்களே. உன்னையும் அவங்களையும் பாரு, ஒரு பென்சிலுக்கு பக்கத்துல அரிசி மூட்டைய வச்ச மாதிரி இருக்கு. எல்லாரும் ஆண்டாள பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் ரமேஷ் அவமானம் தாங்க முடியாம தலைகுனிஞ்சி நின்னுக்கிட்டு இருந்தான். ஆண்டாளுடைய கண்ணுல நெருப்பு தெரிஞ்சுது. ஆண்டாள் ரமேஷை பின்னாடி தள்ளி முன்னாடி வந்து நின்னு ரொம்பவும் கோவமா, ஏய் சுரேஷ், நீ என்ன பார்த்து கிண்டல் பண்றியா? உன்னை பார்த்தா பல மாசம் சாப்பிடாம தெருவுல சுத்திக்கிட்டு இருக்குமே மெலிஞ்சு போய் ஒரு நாய், அந்த நாய் மாதிரி இருக்க. உன் பொண்டாட்டி ஏதோ பழைய செவத்துக்கு சுண்ணாம்படிச்ச மாதிரி எல்லாத்தையும் பூசிக்கிட்டு வந்து நிக்கிறா. நான் கிராமத்து பொண்ணு, சுத்தமான பாலும் நெய்யும் சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு. நான் உங்கள மாதிரி பலவீனமா இல்ல, ஆரோக்கியமா இருக்கேன். 2 பேரும் நல்ல எலும்பு கூடு மாதிரி இருக்கீங்க. நீங்க என்ன பார்த்து கிண்டல் பண்றீங்களா? நான் ஆண்டாளு, குண்டா தான் இருப்பேன். என் வெயிட்ட பார்த்து கிண்டல் பண்றியே, எனக்கு ஒரு மனசு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என் மனசு வலிக்கிற மாதிரி பேசுற. ஆண்டாளு, எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற? வா, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, போலாம். ஏன் நாம போகணும்? அவங்க என்ன டேங்கர் லாரின்னு சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் நம்ம கிராமத்தை சேர்ந்தவர் தானே. இந்த சிட்டிக்கு வந்ததும் நம்ம கிராமத்தை நீங்க மறந்துட்டீங்களா? சரி வாங்க, இந்த வீணா போன பார்ட்டி எனக்கு வேண்டாம். கார்ல 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆண்டாளு அழுதுகிட்டு ரமேஷ திட்டிக்கிட்டு இருந்தா. ஏங்க, அவங்க என்ன பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்க, ஆனா ஒரு வார்த்தை ஏன் பொண்டாட்டிய ஏன் இப்படியெல்லாம் சொல்றீங்கன்னு உங்களுக்கு கேட்க தோணல? ஏங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அவங்க என்ன கிண்டல் பண்ணும்போது நீங்க ஒரு வார்த்தையாவது கேட்டிருந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கலல்ல? நான் இப்பவே எங்க ஊருக்கு போயிடுறேங்க. ஐயோ, நான் தான் முன்னாடியே சொன்னனே ஆண்டாளு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு. அந்த ட்ரெஸ்ஸை முன்னாடியே போட்டிருந்தா அப்படின்னா யாரும் உன்னை எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்ல? சிட்டியில் என்ன கௌரவமா நீ வாழ விட மாட்டல்ல? அப்படின்னா தப்பு எம்எல்ஏயா? உங்க கௌரவம் நான் போடுற துணியில தான் இருக்கா? இனி உங்க சிட்டி பார்ட்டி எனக்கு வேணாம், உங்க மாடர்ன் வேஷமும் எனக்கு வேண்டாம். எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஆண்டாளு கோவமா பேசிக்கிட்டு இருக்கும் போது ரமேஷ்க்கும் கூட ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள கவலையாவும் இருந்துச்சு. 2 பேரும் காரை விட்டு இறங்குனாங்க. ரமேஷ் ரொம்ப கோவமா இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து வர்றதுனால அவன் கோவமா எடுத்து ஹலோன்னு சொன்னான். ஹலோ, யாரு? அப்ப அந்த பக்கம் ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸ்ல, ஹலோ மாமா, எனக்கு தெரியலையா, நான் தான் ஸ்வப்னா. அக்கா இருக்காளா? ஒரு தடவை அக்கா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அவகிட்ட பேசணும். ரமேஷ் ஃபோனை ஆண்டாள் கிட்ட கொடுத்தப்போ ஆண்டாள் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அந்த ஃபோனை ரிசீவ் பண்ணா. ஹலோ ஸ்வப்னா,
என்னடி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஊர்ல அப்பா அம்மா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? அக்கா, இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. நான் ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். நான் சிட்டிக்கு வரப்போறேன். நான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கோர்ஸ் படிக்கிறதுக்காக தான் அங்க வரப்போறேன்க்கா. நாளைக்கு காலையிலேயே ட்ரெயின்ல வந்துருவேன். அதை கேட்டதும் கோவம் கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டாளு சந்தோஷமா, அப்படியா? உண்மையாவா? இவ்வளவு நல்ல செய்தி சொல்லியிருக்க. சரி சரி வா, நீங்க வந்தா எனக்கு ஒரு துணை இருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு மாமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை கூட்டிக்கிட்டு வந்துருவாரு. நாளைக்கு சாயந்தரம் எப்படியும் நீ நம்ம வீட்டில் இருப்ப. ஐயோ வேண்டாக்கா, நாங்க ஹாஸ்டல் பார்த்துருக்கேன். உனக்கு எதுக்குக்கா கஷ்டம்? மாமாவுக்கும் பிரைவசி தேவைப்படும்ல. என்னது ஹாஸ்டலா? இங்க எங்க வீடு இருக்கும்போது நீ ஏன் ஹாஸ்டல்ல தங்கணும்? உங்க மாமாவோட பிரைவசியை விட உன் படிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு. மாமா நாளைக்கு வருவாரு. கால் கட் பண்ண. ஆண்டாளு போனை கட் பண்ணிட்டு ரமேஷ் கோவத்தோட பார்த்தா. ரமேஷ்க்கு ஒண்ணுமே புரியல. இப்பதானே பார்ட்டியில ஒரு சண்டை நடந்துச்சு, அடுத்து என்னடா புது பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆண்டாளு, நம்ம 2 பேருக்கே ஒத்து போகல. உன் தங்கச்சியை எதுக்கு வீட்டுக்கு வர சொல்ற? அவ பேசாம ஹாஸ்டல்லையே இருக்கட்டுமே. வாயை மூடுங்க. அக்கா வீடு சிட்டில இருக்கும்போது தங்கச்சி ஏன் ஹாஸ்டல்ல போய் தங்கணும்? 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு ஸ்டேஷன்ல போய் அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க, இல்ல நானும் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன். ரமேஷ்க்கு இப்ப வேற வழி இல்லாம சரின்னு சொன்னான். ரமேஷ் ரயில்வே ஸ்டேஷன்ல அவன் கார் பக்கத்துல நின்னுக்கிட்டு ரொம்பவும் கடுப்பா இருந்தான். ராத்திரி பார்ட்டியில ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன வார்த்தைங்க, ஆண்டாளு கோச்சுக்கிட்டது, இது எல்லாமே அவன் மைண்டை விட்டு போகல. இதுல இப்போ ஆண்டாளோட தங்கச்சி வர்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. கடவுளே, ராத்திரி நடந்தது போதாதுங்கிற மாதிரி இப்போ புது பிரச்சனை வேற வருது. அக்காவையே மாத்த என்னால முடியல. இதுல தங்கச்சியை எப்படி தான் மாத்த போறேனோ? ஹாஸ்டல்ல தங்குறேன்னு சொன்ன பொண்ணு இவளே வாண்டடா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டா. இவளும் அவங்க அக்கா மாதிரியே தலையில மல்லிப்பூவும் கன்னத்துல மையம் வச்சுக்கிட்டு வந்தா இந்த இடத்துலயே என் மானம் போயிடும் போல. வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட பிடிக்காத ஆண்டாளோட தங்கச்சி எப்படி இருப்பா? நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. அப்பதான் ட்ரெயின் வந்துச்சு. எல்லாரும் இறங்குனாங்க. அப்ப ஜனங்களோட கூட்டத்துல இருந்து ரொம்பவும் அழகா ஸ்லிம்மா ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்தா. அப்படியே சிட்டி பொண்ணு மாதிரி லெகின் பேண்ட், ஒரு ஷார்ட் டாப்பு, ஒரு சூப்பரான ஹேண்ட்பேக் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வந்துகிட்டு இருந்தா. அந்த பொண்ணோட முகத்துல ஒரு அப்பாவித்தனம் தெரிஞ்சாலும் அவ போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும் அல்ட்ரா மாடர்னா இருந்துச்சு. அவ தான் ஆண்டாளோட தங்கச்சி ஸ்வப்னா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரமேஷ் கரண்ட் ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி ஆயிட்டான். ரமேஷ் பக்கத்துல வந்ததும் ஸ்வப்னா கொஞ்சம் வெக்கப்பட்டு அவங்க மாமாவை பார்த்து, வணக்கம் மாமா, நல்லா இருக்கீங்களா? ரமேஷ் ரொம்ப ஷாக் ஆகி, வணக்கம் சொப்னா. என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. நீயா சொப்னா? ஆண்டாளோட தங்கச்சி அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நீயும் உங்க அக்கா மாதிரி தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ உங்க அக்கா மாதிரி இல்ல. பார்க்க ரொம்ப மாடனா, ரொம்பவும் அழகாவும் இருக்க. ஸ்வப்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி முடிய சரி பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிக்கு வரேன்ல, அதான் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க போட்டோல பார்த்ததை விட உண்மையிலே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட பேச கொஞ்சம் வெக்கமா வருது. ரமேஷ் அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ஐயோ, அதுக்குள்ள வெக்கலாம் படுற. சரி சரி, அந்த பேக்கை கொடு, நான் வண்டியில வச்சுக்கிறேன். உங்க அக்கா வெயிட் பண்ணுவா, வீட்டுக்கு போலாம். ஸ்வப்னா பேக் கொடுக்கும்போது ரமேஷோட கைவிரல் பட்டதுனால உடனே கையை பின்னாடி எடுத்து வெக்கப்பட்டு, ஐயோ வேண்டாம் மாமா, நானே எடுத்துட்டு வரேன், உங்களுக்கு ஏன் கஷ்டம்? அம்மாடி மச்சினிச்சி, அவ்வளோ மரியாதையெல்லாம் வேணாம், வா போலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஸ்வப்னா கையில இருந்த பேக்கை வாங்கிக்கிட்டான். 2 பேரும் கார்ல உட்காந்து கிளம்புனாங்க. கார் முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. ரமேஷ் டிரைவிங் சீட்ல உட்காந்துக்கிட்டு கண்ணாடி வழியா ஸ்வப்னாவையே முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா ஸ்வப்னா ஜன்னல் வழியா சிட்டிய பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன சொப்னா, சிட்டி எப்படி இருக்கு? இங்க எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குல்ல? உனக்கு இது கொஞ்சம் புதுசா தான் தோணும். ஆனா உன் அக்காவுக்கு இந்த காத்து கூட பிடிக்காது. எப்பவுமே அவளுக்கு கிராமம் தான் ரொம்ப பிடிக்கும். மாமா, அக்கா வேற நான் வேற. அக்காவுக்கு கிராமத்து விஷயம்னா பிடிக்கும், ஆனா எனக்கு நிறைய புது விஷயங்களை கத்துக்கணும். இந்த பில்டிங்குங்க, இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஏற்கனவே கனவுல வந்த மாதிரி இருக்கு. ஆனா மாமா, இந்த ட்ரெஸ்ல அக்கா என்ன பார்த்தா திட்டுவாளோ இல்ல பாராட்டுவாளா? திட்டுறதா? உன்னை பார்த்தா உங்க அக்கா ரொம்ப ஷாக் ஆயிடுவா. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பார்க்க அப்படியே ஹீரோயின் மாதிரியே இருக்க.
ஆமாம், சாஃப்ட்வேர் கோர்ஸ்னு சொன்னல, அது ஈஸியாக தான் இருக்கும். உனக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த பயமும் போயிடுச்சு. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. நான் சிட்டில கொஞ்சம் மாடர்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எங்க அக்காவுக்கு நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பிடிக்கவே பிடிக்காது. அக்கா என்ன திட்டினா மட்டும் நீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரிம்மா, உனக்கும் எனக்கும் நடுவில் இது அக்ரிமெண்ட்டு. ஆண்டாளுக்கு முன்னாடி நான் எப்பவும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸ்வப்னா சிரிச்சுக்கிட்டே ரமேஷை பார்த்தா. அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ரமேஷோட மனசுல இருந்த அந்த ராத்திரி நடந்த அவமானம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுது. கார் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அப்ப ஆண்டாளு தங்கச்சியை வரவேற்கிறதுக்காக வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தா. ஸ்வப்னா காரை விட்டு இறங்கினதும் ஆண்டாளு ஓடிக்கிட்டே வந்தா. ஸ்வப்னா, வந்துட்டியாடி? உனக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னடி இது? என்ன ட்ரெஸ் இது? என்னடி கோலம் இது? இந்த லெகின்னு, இந்த ஷார்ட்டு, என்னது இதெல்லாம்? உன்னை பார்த்தா ஆண்டாளு தங்கச்சின்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? ஸ்வப்னா பயந்துக்கிட்டே ரமேஷ் பின்னாடி போய் நின்னுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லைக்கா, ஏதோ ட்ரெயினில் வரும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் நான் போட்டுக்கிட்டேன். உள்ளே போய் குளிச்சுட்டு நான் புடவைய கட்டிக்கிறேன். ஆண்டாளு, சும்மா இரு. அவ டயர்டாக வந்திருக்கா. அவ போட்ட ட்ரெஸ்ல என்ன இருக்கு? டீசெண்டாக தானே இருக்கு. நீ மறுபடியும் பழைய காலத்து ஆள் மாதிரி பேசாத. அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவ போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன இது புதுசாக இருக்கு? எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாடர்ன் வேஷம்லாம் ரொம்ப பிடிக்கும்ல? சரி சரி, நீ வா ஸ்வப்னா, போய் குளிச்சுட்டு வா. உனக்காக நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். போய் புடவை கட்டிக்கிட்டு வா. அக்கா, எனக்கு பசிக்கலக்கா. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு. டயர்டாக இருக்குன்னா சாப்பிடக்கூடாதா என்ன? இல்லை சிட்டி காத்து பட்டு உனக்கும் பசி போயிடுச்சா? எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்தாங்க. ஆண்டாளு பரிமாறிக்கிட்டு இருந்தா. ஸ்வப்னா டீசெண்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ரமேஷோட பார்வை மொத்தமும் ஸ்வப்னா மேலதான் இருந்துச்சு. சொப்னா, கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். நாளைக்கு நானே உன்னை காரில் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே அட்மிஷன் டீட்டெயில்ஸையும் நான் பார்த்துக்கறேன். சரிங்க மாமா. எனக்கு இங்க யாரையும் தெரியாது. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏங்க, அவளுக்கு வழி கூட நீங்க தான் காட்டணுமா என்ன? அவ சின்ன குழந்தையா? படிப்புங்கிற பேர்ல ஊரை சுத்தக்கூடாது ஸ்வப்னா. நேரம் கிடைக்கும் போது என்கிட்ட சமையல் வேலை கத்துக்கோ. நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனா பயன்படும். அக்கா ப்ளீஸ், இப்ப எதுக்கு அதெல்லாம்? மாமா தான் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காருல்ல. ஆமாம் ஆண்டாளு, அவளுக்கு படிக்கிறதுல விருப்பம் இருக்கு. நீ தான் உன் உலகத்தை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிற. சரி சொப்னா, ஆஃபீஸ் வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுறேன். தேங்க்ஸ் மாமா. உங்களை மாதிரி நல்ல மனுஷன் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பாடா, எப்போவும் ஆண்டாளு என்னை பார்த்து நீங்கள் முட்டாளு, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவா. ஆனால் சொப்னா என்னை பாராட்டுறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இந்த சொப்னா உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா. ஸ்வப்னா அவளுடைய போனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டாளு ஜட பின்னிக்கிட்டே ஸ்வப்னாவை கவனிச்சா. என்ன ஸ்வப்னா, அந்த போன்ல என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும். மாமா உனக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் சரி, ஆனா அதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்காத. இது நம்ம ஊர் பேரையே கெடுத்துரும். ஆனா அக்கா, மாமா ரொம்ப மாடர்னா இருக்காரே, அவரு உன்ன மாடர்னா இருக்க சொல்லி சொல்லலையா? சிட்டில எல்லாரும் அப்படியே தானே இருப்பாங்க. உனக்கும் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குமே, பேசாம ட்ரை பண்ணி பாரு. உங்க மாமா சொல்லுவாரு, நான் கேட்க மாட்டேன். எனக்கு அதெல்லாம் போடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஸ்வப்னா, நீ மட்டும் கவனமா இருக்கணும். சிட்டில ஆட்கள் வெளியில ஒரு மாதிரி இருப்பாங்க, மனசுக்குள்ள வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா உங்க மாமா மட்டும் தங்கொண்டி. உன்னை கூட பிறந்த தங்கச்சியா பார்த்துப்பாரு. எது தங்கச்சியாவா? அவருடைய பார்வையில நான் பார்த்தது அந்த பாசம் இல்லையே. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல. நீ போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் அவர் என்ன வேற மாதிரி பாக்குறாரு. ஆமாக்கா, மாமா ரொம்ப நல்லவரு. எனக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்யறேன்னு சொல்லிருக்காரு. நானும் அவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம இருக்கேன். ரமேஷ் அவனுடைய அறையில தூக்கம் வராம சுத்திக்கிட்டு இருந்தான். பக்கத்துல ஆண்டாள் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. ரமேஷோட யோசனையெல்லாம் ஸ்வப்னாவை சுத்தியே இருந்துச்சு. அப்ப அவன் மெதுவா ரொம்பவும் சந்தோஷமா, ஆஹா, ஸ்வப்னா எவ்வளோ அழகா இருக்கா. அந்த லெகின் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஹீரோயின் மாதிரியே இருக்கா. அது மட்டும் இல்லை, அவ ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறா. ஆண்டாள் மாதிரி கோச்சிக்கிறதெல்லாம் இல்லை. அவளுக்கு மாடர்ன் லைஃபு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை பார்த்ததுல இருந்து என் ஆஃபீஸ் டென்ஷன் எல்லாம் போயிடுச்சு. அவள் இங்கேயே இருந்தா நல்லா இருக்கும். நாளைக்கு நானே அவளை காலேஜுக்கு காரில் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த நேரத்தில் மனசு திறந்து அவகிட்ட பேசணும். இந்த ஆண்டாள் எப்போ தான் தூங்குவாளோ? சொப்னா, சொப்னா, நாம 2 பேரும் காரில் எப்போ ஒன்றா போவோம்? ரமேஷ் அப்படி சிரிச்சுக்கிட்டு காத்துல ஏதோ செய்கை பண்ணும்போது திடீர்னு ஆண்டாள எழுந்திருச்சு உக்காந்தா. அவ ரமேஷ பார்த்து கொஞ்சம் கோவமா,
ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? தூங்காம இன்னும் என்ன ரூம்லயே குட்டி போட்ட நாய் மாதிரி சுத்திக்கிட்டு வரீங்க? நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தூக்கத்துல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்வப்னா ஸ்வப்னா ஸ்வப்னான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? அந்த பேரை சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கீங்க. நீங்க மனுஷன்தானா இல்ல உள்ள ஏதாவது பேய் புகுந்திருக்கா? ஆண்டாளு கேட்ட கேள்விக்கு ரமேஷ்க்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. உடனே கச்சிஃபை எடுத்து வேர்க்கிற வேர்வையை தொடச்சு, ஐயோ ஆண்டாளு, நீ எப்போ எழுந்திருச்ச? நீ தூங்குறன்னு நினச்சிக்கிட்டு இருந்த. நான் எப்போ சொப்னான்னு சொன்னேன்? உனக்கு காதில் ஏதோ பிரச்சனை போல, இல்லைன்னா கனவு கண்டிருப்ப. நான் ஏதோ தூக்கம் வராமல் இடுப்பு வலியில் அங்கே இங்கன்னு நடந்துக்கிட்டு இருந்தேன். இடுப்பு வலியா? இடுப்பு வலி வந்தா யாராவது மச்சினிச்சு பேரை சொல்லுவாங்களா? நீங்க சொன்னது எனக்கு தெளிவா கேட்டுச்சு. நீங்க பேக்கேஜ்னு சொன்னீங்களா இல்ல மச்சினிச்சின்னு சொன்னீங்களா? உங்க முகத்துல இருக்கிற பதட்டம் பார்த்தா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கே. என்ன, முகத்துல ஏதோ 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது? நேத்து ராத்திரி நடந்த அவமானத்துக்கு இன்னும் நீங்க சோகமா இருக்கணும். ஆனா சோகம் மறைஞ்சு சிரிப்பு வருது. அட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டாளு. ஆஃபீஸில் ஒரு புது பேக்கேஜை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த பேக்கேஜ் பேரை சொன்னேன். அது சொப்னான்னு உன் காதில் விழுந்திருக்கும் போல. கம்பெனிக்காரங்க அந்த பேரை வச்சிருக்காங்க போல. உன் தங்கச்சி இங்கே கோர்ஸ் படிக்க வந்திருக்கா. அவளுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம கடமை. அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ப்ளீஸ் என்ன சந்தேகப்படாமல் போய் படுத்து தூங்கு. பேக்கேஜோட பேரா? நான் கூட நேத்து நடந்த அவமானத்துக்கு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க கனவுல கூட வேலையை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்தா ஏதோ திருட்டுத்தனம் தெரியுது. ஏங்க, என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்க முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெளிவா தெரியுதே. இது ஆபீஸ் வேலையால வந்த மாதிரி தெரியல. என் தங்கச்சியால தான் உங்க முகத்துல இந்த மாற்றம் வந்திருக்கு போல. நடக்கட்டும் நடக்கட்டும், நான் அவகிட்டயும் கொஞ்சம் விசாரிக்கிறேன். உங்க மாமா கனவுல என்ன சாஃப்ட்வேர் பத்தி யோசிக்கிறாருன்னு. ஐயோ ஆண்டாளு, நீயும் உன் சந்தேகமும். அவ உனக்கு தங்கச்சி, எனக்கு மச்சினிச்சி. மாமாவா அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுக்க போறேன், அவ்வளவுதான். நீ அதிகமாக யோசிச்சு தூக்கத்தை கெடுத்துக்காம நல்லா தூங்கு. காலையில் எழுந்திருச்சு சீக்கிரமாக சமையல் வேலையை முடி. சரி சரி, நான் இப்ப படுத்து தூங்குறேன். ஆனா எனக்கு மட்டும் ஏதோ தப்பு நடக்குதுன்னு தான் தோணுது. வேலையை விட மச்சினிச்சி மேல இப்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. நாளைக்கு நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்களா இல்ல காலேஜுக்கு போறீங்களான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் படுத்துட்டா. ஆனா ரமேஷ்க்கு தூக்கம் வரல. அவன் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தான். ரமேஷ் ஸ்வப்னாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தூங்கலான்னு பார்த்தாலும் ஆண்டாள சொன்ன வார்த்தைங்க அவனை சிரிக்கவே விடல. பாத்தீங்கல்ல, ஸ்வப்னாவோட வெக்கத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ்ல ஸ்வப்னாவை பார்த்து ரமேஷ் அப்படியே ஃபிளாட் ஆயிட்டான். இத்தனை நாள அப்பாவியா இருந்த ஆண்டலோட குடும்பத்தை அவ தங்கச்சி அழிச்சிடுவாளா? நாளைக்கு மாமனும் மச்சினிச்சியும் காலேஜ்க்கு போகும்போது என்னெல்லாம் பேச போறாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இரு, முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ அப்பா. ஆ ஸ்வப்னா வீட்டுக்கு வந்துட்டாப்பா. வந்துட்டாலாமா? அப்பாடா, இப்போதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ட்ரெயின் லேட் ஆயிடுச்சா? மாப்பிள்ளை ஸ்டேஷனுக்கு வந்தாராமா? இங்கே பாருமா ஆண்டாளு, சொப்னா சின்ன பொண்ணு. அவளுக்கு சிட்டியை பற்றி எதுவும் தெரியாது. சிட்டியில் யாராவது கண்ட வார்த்தையை சொல்லி என் பொண்ணை மயக்கிட போகிறாங்க. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க சொல்லு. பயப்படாதீங்கப்பா, அவரே காலையில போய் ஸ்வப்னாவை ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. நீங்க சொன்ன மாதிரியே ஸ்வப்னாவை நான் நல்லபடியாவே பாத்துக்கிறேன்ப்பா. அவ முதல்ல ஹாஸ்டலுக்கு போனேன்னு தான்ப்பா சொன்னா. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இங்க இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது அவ எதுக்குப்பா ஹாஸ்டலுக்கு போகணும்? ரொம்ப நல்லதுமா. அக்கா வீட்டில் தங்கச்சி இருக்கும் போது எங்களுக்கு என்ன கவலை? அந்த சாஃப்ட்வேர் கோர்ஸை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க சொல்லு. அதுக்குள்ள அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்க்குறேன். ஆமாம், மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுமா. அவரு இங்கதாப்பா பக்கத்துல உட்காந்துருக்காரு. ஆனா பாவம் ஏதோ ஆபீஸ் வேலையா பிஸியா இருக்காரு. நான் அவர்கிட்ட அப்புறமா உங்களுக்கு பேச சொல்றேன். நான் வச்சிடுறேன்ப்பா. ஆண்டாளு கால் கட் பண்ணிட்டு ரமேஷை பார்த்துட்டு, ஏங்க கேட்டிங்களா எங்க அப்பா சொன்னத? ஸ்வப்னாவை பத்திரமா பாத்துக்கணுமாமா. அவளை நீங்க பிக்கப் பண்ணிட்டு வந்ததுல இருந்து அவளுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்றீங்களோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு புரியுதில்ல? அப்போ ரமேஷ் ரொம்ப பயந்து போய், ஐயோ ஆண்டாளு, ஏன் இப்படி பண்ணுற? உங்கள் அப்பாவும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவள் என்ன சின்ன குழந்தையா அவளை நான் பார்த்துக்கிறதுக்கு? அவளுக்கு காலேஜ் அட்மிஷன் இருக்கு. அந்த வேலையா நான் போகிறேன். தேவையில்லாமல் டென்ஷனை ஏற்றாத. என் ஆஃபீஸ் போய் எங்கே இருக்குன்னு பார்த்து கொண்டு வா போ.
அப்படின்னு சொல்லி ரமேஷ் எழுந்திருச்சு அவனுடைய ரூமுக்கு போயிட்டான். ஆண்டாளு அமைதியா இருந்தா. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. ஆண்டாளு சாப்பாடு பரிமாறினா. ஸ்வப்னா சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு ரமேஷை திருட்டுத்தனமா பாத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க, ஸ்வப்னாவுக்கு காலேஜ்ல அட்மிஷன்லாம் இருக்குல்ல, அது கூடவே இருந்து என்ன என்ன அப்படின்றத நீங்களே பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. பாவம், அவ புதுசு, அவளுக்கு எதுவும் தெரியாது. ஆ சரி ஆண்டாளு, நாளைக்கு பக்கத்துலயே இருந்து சொப்னாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன். அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நானே பார்த்துக்கிறேன். அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் சொப்னாவை கூட்டிட்டு போயே பார்த்துக்கிறேன். நீ எங்களுக்காக சமைச்சு வச்சிடு, அதுவே போதும். தேங்க்ஸ் மாமா. உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கவே மாட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே இந்த அட்மிஷன் எல்லாம் புதுசுதான். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் சேஃபா இருப்பேன். பாத்தீங்களாங்க, என் தங்கச்சி எவ்வளோ அப்பாவின்னு. நாளைக்கு கூடவே இருந்து அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யுங்க. எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துட போறீங்க. காலேஜ்ல அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வப்னா ரமேஷ் 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்ததுமே ரமேஷ் அங்க வண்டியை நிப்பாட்டினான். சொப்னா, அட்மிஷன் முடிஞ்சதில்ல, நம்ம வெளியில போய் ஏதாவது சாப்பிடலாமா? அந்த ஐஸ்கிரீம் வண்டியில ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும், அங்க போலாமா? ஐயோ, ஆனா லேட் ஆயிடுமே மாமா. அப்புறம் அக்காவுக்கு தெரிஞ்சா அவ திட்டுவா. நீ வேற, உங்க அக்காவை பத்தி உனக்கு தெரியல. அவ இந்நேரம் சீரியலை பார்த்து சீரியல்லையே மூழ்கி இருப்பா, நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டா. 2 பேரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரமேஷ் ஸ்வப்னாவையே பார்த்துக்கிட்டு இருந்தான். மாமா, எனக்கு எல்லா வகையிலயும் நீங்க நிறைய உதவி செய்றீங்க. உங்களுக்கு என்ன ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கு? அக்கா கிராமத்து ஸ்டைல்ல இருப்பா, அவளை நீங்க திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் மாடர்ன் ஸ்டைல்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரமேஷ் மெதுவா ஸ்வப்னாவோட கையை தொட்டு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு, அது எனக்கு தெரியல சொப்னா, உன்கிட்ட ஒரு சிட்டி கிரேஸ் இருக்கு. நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் வேலைக்கு போனீனா பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஆனா இந்த ஐஸ்கிரீமோட ஸ்வீட்னஸை விட நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க மாமா. 2 பேரும் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கிளம்புனாங்க. டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண்ணாடி வழியா ஸ்வப்னாவை பார்த்துக்கிட்டே இருந்தா ரமேஷ். ஸ்வப்னா கூட ரமேஷை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன சொப்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் உன் ஃபேஸு பளிச்சுன்னு மாறிடுச்சு. காலேஜ் அட்மிஷனும் முடிஞ்சிடுச்சு, இனி உனக்கு டென்ஷன் இல்லை. தினமும் காலேஜில் நானே உன்னை ட்ராப் பண்ணிட்டு ஈவினிங் நானே பிக்கப்பும் பண்ணிக்கிறேன். என்ன சொல்கிற? ஐயோ மாமா, தினமும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கும். எனக்காக எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அது மட்டும் இல்லாமல் அக்கா ஏதாவது நினச்சிப்போளோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா. உங்கள் அக்கா ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் சந்தேக புத்தி இருக்க தான் செய்யுது. நான் எப்படியாவது அவளை சமாளிச்சுப்பேன். பக்கத்தில் உன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணு இருந்தா என்னோட ஆஃபீஸ் டென்ஷன் எல்லாம் மறைஞ்சி போயிடும். அது உங்கள் அக்காவுக்கு தெரியாது. அவளுக்கு சீரியலில் என்ன ஆகுமோன்ற டென்ஷன் மட்டும்தான். எங்கள் அக்கா எப்போவுமே அப்படிதான் மாமா. ஆனால் எனக்கு உங்கள் கூட காரில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே நீங்கள் பேசுகிறத நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படியா? அப்படின்னா தினமும் நாம் 2 பேரும் இப்படியே காரில் போகலாம். இங்கே நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள சீக்கிரட்டாக இருக்கணும், ஓகேவா? ஸ்வப்னா ரமேஷை பார்த்து சரி அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே செய்கைய செஞ்சா. கார் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. ஆண்டாளு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. கார்ல இருந்து 2 பேரும் இறங்கினதும் ஆண்டாள் அவங்கள பார்த்து கோவமா, ஏங்க, எதுக்கு இவ்வளோ லேட்டு? ஒரு அட்மிஷனுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா? இல்லை வழியில் ஏதாவது ஷாப்பிங்க்கு போயிட்டு வந்தீங்களா? அட, அதெல்லாம் இல்லை ஆண்டாளு. காலேஜில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அட்மிஷன் லைனில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நின்னோம். பாவம் சொப்னாவும் ரொம்ப டயர்டாக இருக்கா. வேணும்னா அந்த அட்மிஷன் ஃபார்மை எடுத்துப்பாரு, தெரியும். ஆமாக்கா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாவம் அவ்வளோ நேரம் மாமா எனக்காக வெயில நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஓ அப்படியா? உங்க மாமா உனக்காக வெயில்ல மட்டும் இல்ல, பனியில மழையில கூட நிப்பாரு. சரி சரி, போ, நீ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா. உனக்காக சூடா சமைச்சு வச்சிருக்கேன். ஏங்க, நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க. பசிக்குது, சாப்பிடலாம். எனக்கு இப்போ வேண்டாம் ஆண்டாளு, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருக்கு. நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ் அவனுடைய ரூமுக்குள்ள போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி நேரம் வீட்டோட கார்டன்ல சில்லுன்னு காத்து வீசும்போது ஸ்வப்னா ஒரு டேபிள் லேம்பை வச்சுக்கிட்டு புது புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஆண்டாளு ஒரு பிளேட்ல ஃபுட்டை வச்சுக்கிட்டு அங்க வந்தா. என்ன ஸ்வப்னா இது, இந்த நேரத்துல போய் படிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, கண்ணு எப்படி செவந்து போயிருக்கு பாரு. மாமா சொன்னாருன்னு அவளை கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்தா, சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கு. அக்கா ப்ளீஸ்க்கா, மாமா நாளைக்கு இந்த சப்ஜெக்ட்ல இருந்து क्वेश्चन கேக்குறேன்னு சொல்லிருக்காரு. பதில் சொல்லனா அவர் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாரு. எனக்காக கஷ்டப்படுறாரு, நான் அவரை ஏன் டிசப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்ல?
என்னவோ உங்க மாமா உன்னை கலெக்டர் ஆக்கி பாப்பாரு போல தெரியுது. சரி, இங்கேயே வைக்கிறேன், சாப்பிட்டு படுத்து தூங்கு. எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். ஆண்டாலும் போன உடனேயே ஒரு திருட்டு போன மாதிரி சத்தமே போடாம ரமேஷ் கார்டனுக்கு வந்தான். ஸ்வப்னா பின்னாடியே உட்காந்துக்கிட்டு, என்ன சொப்னா, எங்க வீட்டு மகாராணி உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாளா? என்ன படிக்கிற? எதனா டவுட்ஸ் இருக்கா? மாமா நீங்க இங்க என்ன பண்றீங்க? அக்கா பார்த்தா கோவப்பட போறா, அவ இப்பதான் போனா. உங்க அக்கா இந்நேரம் படுத்து தூங்கி இருப்பா. நான் உனக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணலான்னு தான் வந்தேன். இங்க இந்த பாயிண்ட்டை பாரு. இங்க கோடு போடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். அப்படியே நம்ம ரிலேஷன்ஷிப் மாதிரி. மாமா ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரமேஷ் ஸ்வப்னா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவளுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு அமைதி இருந்துச்சு. பாத்தீங்கல்ல, இந்த மாமாவுக்கும் மச்சினிச்சிக்கும் நடுவுல இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கும்? அப்பாவின்னு நினைக்கிற ஸ்வப்னா உண்மையிலே அப்பாவிதானா? அவங்க இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அந்த ஸ்வீட் மூமெண்ட் ஆண்டலோட வாழ்க்கையில கசப்பான மூமெண்டா மாறிடுமா? அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அப்பாவியான ஆண்டாளு அவ கையாலேயே அவளுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்காக தான் புருஷனையும் தங்கச்சியையும் ஒன்னா அட்மிஷனுக்கு அனுப்புனா. அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் நாம பார்த்தோம் இல்லையா? ரமேஷ் கண்ணாடி முன்னாடி நின்னு அடிக்கடி அவனுடைய முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ்ஸையும் அடிக்கடி சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ஸ்வப்னாவும் ஒரு ட்ரெண்டிங்கான குர்த்தியை போட்டுக்கிட்டு ஹாலுக்கு வந்தான். அப்பதான் ஆண்டாளோட போன் ரிங் ஆச்சு. கால் பண்ணது அவளுடைய அப்பா. அப்பா தான் போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் இருங்க, அப்பா கிட்ட பேசிட்டு போங்க. ஹலோ அப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, சொப்னா எப்படி இருக்கா? நேற்று அட்மிஷன் எப்படி நடந்துச்சு? இன்னைக்கு முதல் நாள் காலேஜ் இல்லையா? ரெடி ஆயிட்டாளா? பார்த்து பத்திரம். மாப்பிள்ளை இருக்காராமா? இருக்காருப்பா. அவரும் பெரிய சினிமா ஹீரோ மாதிரி தான் ரெடி ஆயிருக்காரு. ஸ்வப்னாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போக போறாரு. இருங்க இருங்க, ஸ்வப்னா கிட்டே போன் கொடுக்கறேன், பேசுங்க. ஆண்டாளு ஸ்வப்னா கிட்ட போன் கொடுத்தா. ரமேஷ் திருட்டுத்தனமா ஸ்வப்னாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பா, நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. மாமா தான் என்ன காலேஜுக்கு கூட்டிட்டு போறாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. ஆமாடி சொப்னா, சிட்டி ரொம்ப மோசமானது. எங்கேயும் நிக்காம நேரா காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடு. மாப்பிள்ளை ரொம்ப பிஸியா இருப்பாரு. அவருக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்காத. உங்க மாமா சொல்றத கேளுமா. உங்க அக்காவுக்கு உலகம் தெரியாது. சரி, மாப்பிள்ளை கிட்ட போனை கொடு. ஸ்வப்னா போனை ரமேஷ் கிட்ட கொடுத்தப்போ ரமேஷ் ரொம்ப அடுக்க ஒடுக்கமா பேசினா. சொல்லுங்க மாமா. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல. சொப்னா எங்க வீட்டு பொண்ணு தானே. அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் மாமா. அந்த காலேஜில் எல்லாரையுமே எனக்கு தெரியும். எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அவங்கள பத்திரமா பாத்துக்க சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் மாப்பிள்ள. நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் என் பொண்ணு அனுப்பி வச்சிருக்கேன். பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா ஆண்டாளு, நான் போனை வச்சிடுறேன். ரமேஷ் போன் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஆண்டாளு ரமேஷை பார்த்து, ஏங்க எங்க அப்பாவுக்கு உங்க மேல எவ்வளவு மரியாதைன்னு பாத்தீங்களா? ஸ்வப்னா, மாமா உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு பாரு. சரி சரி, கிளம்புங்க, காலேஜ்க்கு லேட் ஆகுது. பத்திரமா போயிட்டு வாங்க. ஆண்டாளு, நான் கிளம்புறேன். சாயந்தரம் சொப்னாவை கூட்டிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, அவ தானாவே வந்துடுவா. சரி ஸ்வப்னாவா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ரமேஷும் ஸ்வப்னாவும் ரெண்டு பேரும் சந்தோஷமா கிளம்புனாங்க. ஆண்டாளு வெளியில வந்து நின்னு அவங்கள வழி அனுப்பி வச்சா. காலையில ஒரு 10:30 மணிக்கு ஆண்டாளு பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமா வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ கட்டிலுக்கு கீழே அவளுக்கு ஏதோ கயிறு தெரிஞ்சுது. என்னன்னு எடுத்து பார்த்தா அது ஸ்வப்னாவோட காலேஜ் ஐடி கார்டு. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டா. ஐயோ, ஸ்வப்னாவோட ஐடி கார்டை விட்டுட்டே போயிட்டாளா? ஐடி கார்டு இல்லாம காலேஜ்குள்ள எப்படி அவளை விடுவாங்க? ஃபர்ஸ்ட் டேவே இப்படி ஆயிடுச்சுன்னா பாவம், அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. இவருக்கு கால் பண்ணலான்னு பார்த்தாலும் இவர் டிரைவிங்ல இருந்தா கால் அட்டன் பண்ண மாட்டாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பேசாம நானும் அந்த காலேஜை பார்க்கல இல்லையா, ஆட்டோ பிடிச்சு நானே காலேஜுக்கு போய் ஐடி கார்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டாளு பட்டுப்படவே கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூவை வச்சுக்கிட்டு வெளியில வந்தா. ஒரு ஆட்டோ பிடிச்சி காலேஜுக்கு போனா. ஆனா காலேஜுக்கு வெளியில ரமேஷோட கார் இருக்கல. ஆண்டாளுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ஆனா பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வெளியில ரமேஷோட காரை பார்த்து அவ ஷாக் ஆனா. கையில இருக்கிற கொடைய குறுக்குல பிடிச்சுக்கிட்டு மெதுவா அவ பார்க்குள்ள போனா. அந்த பார்க்ல 2 மரத்துக்கு கீழே இருக்கிற பெஞ்சில் அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. ரமேஷ் ஐஸ்கிரீமை சொப்னாவுக்கு ஊட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். சரியா அப்பதான்
கொடியை தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டாளு முன்னாடி வந்து நின்னான். பயத்துல ரமேஷ் கையில இருக்கிற ஐஸ்கிரீம் கீழே கொட்டிடுச்சு. அவன் ட்ரெஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு. ஓஹோ, என் தங்கச்சிக்கு கோச்சிங் கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, அது இங்கதானா? நீங்க கொடுக்கற கோச்சிங் இப்படி இருக்குமாங்க? ஆமா, ஐடி கார்டே இல்லாம காலேஜ்க்கு எப்படி வந்த நீ? இந்த ஆண்டாளு வீட்ல சமைச்சுக்கிட்டு இருப்பா, அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ரமேஷ் அவனுடைய ட்ரெஸ்ல இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் துடைக்கும் போதே அவனுடைய மைண்டுக்குள்ள ஒரு மாஸ்டர் பிளான போட்டுக்கிட்டு இருந்தான். முகத்தை ரொம்ப சீரியஸாவும் ரொம்ப பாவமாவும் வச்சுக்கிட்டு, ஆண்டாளு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு என் மேலே இவ்வளோ சந்தேகம்? சொப்னா, பாத்தியா ஆண்டாளுக்கு என் மேலே எவ்வளோ சந்தேகம்னு? நீ ஐடி கார்டை தொலைச்சிட்டு எவ்வளோ வருத்தப்பட்டன்னு வீட்டில் இருக்கிற உங்கள் அக்காவுக்கு என்ன தெரிய போகுது? நான் ஒன்னும் சும்மா சந்தேகப்படலையே. நீங்க காலேஜ்க்கு போகாம பார்க்ல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தேகம் வரதானே செய்யும். அடியே பைத்தியக்காரி, காலேஜ் கேட்டுக்கிட்ட வந்தப்ப தான் ஐடி கார்டை கொண்டு வரலன்னு அவளுக்கு ஞாபகமே வந்துச்சு. உடனே ஒரே அழுக. நாளே இப்படி ஆயிடுச்சு. அக்காவுக்கு தெரிஞ்சா அக்கா திட்டம். நான் வீட்டுக்கு வரல, காலேஜுக்கும் போகலன்னு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளை சமாதானப்படுத்த தான் நான் பார்க்குக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். ஆனாலும் உன் தங்கச்சி அழுகிய நிப்பாட்டினாளா? இல்லையே. அதனால தான் அவளுக்கு சமாதானப்படுத்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து கொடுத்து சமாதானப்படுத்த பார்க்குறேன். என்னையே நீ சந்தேகப்படுறியா? உனக்கு எங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைல்ல? ஐயோ, அப்படியாங்க? ஏன் ஸ்வப்னா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? உன்னோட ஐடி கார்டு என்கிட்ட தானே இருக்கு. இப்பதான் நான் வீடு பெருக்கும்போது ஐடி கார்டு கிடைச்சது, அது கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஸ்வப்னா மாமாவோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு, சாரிக்கா, நான் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸா ஐடி கார்டை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். அதனாலதான் அழுக தாங்க முடியல. நீ திட்டுவேன்னு பயந்துகிட்டு இருந்தனா, மாமா தான் ஐஸ்கிரீமை கொண்டு வந்து கொடுத்து என்னை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. நான் தான் மாமாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்க்கா. பாத்தியா ஆண்டாளு, இவ உன் தங்கச்சி தானே. நான் உன்னை வேற யார் கூடவா பார்க்குக்கு வரலையே. உன் தங்கச்சி அழுறான்னு சமாதானப்படுத்த பார்த்தேன். ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம என்னையே சந்தேகப்படுற. அதானே, கிராமத்து முட்டாள் பொண்ணு தானே நீ. வா சொப்னா, இங்க யாரும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போலாம். ஐயோ, சாரிங்க, கோச்சிக்காதீங்க. நீங்கன்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும். அதனாலதான் சின்னதா ஒரு பயம். சரி சரி, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன், கோவத்தை விட்டுடுங்க. 3 பேரும் கார்ல ஏறினாங்க. அப்பாவிய ரமேஷ் பக்கத்துல ஆண்டாளு உட்காந்துக்கிட்டு இருந்தா. பின்னாடி ஸ்வப்னா உட்காந்துக்கிட்டு கண்ணாடியில ரமேஷை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ரமேஷ் மனசுக்குள்ள தான் தான் ஹீரோ அப்படின்னு காலரை தூக்கி எறிஞ்சு, அடடா, எவ்வளோ புத்திசாலிடா நீ. கிட்டத்தட்ட மாட்டிக்கிற நிலைமைக்கு வந்துட்ட. ஆனா ஐடி கார்டை சாக்கா வச்சு பல்ட்டி அடிச்சதுல ஆண்டாளே நம்ம கிட்ட சாரி கேட்டிருக்கா அப்படின்னா நான் உண்மையிலேயே ரொம்ப கிரேட்டு தான். எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவில ஒரு பழைய காலத்து படத்தை 3 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல அக்கா புருஷன் மச்சினச்சியே சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான். ரமேஷ், ஸ்வப்னா, ஆண்டாளு 3 பேருமே உட்காந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டாளு அந்த சினிமாவை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. அவ கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, ஐயோ ஏங்க, படத்தை பாத்தீங்களா? அந்த படத்துல அக்கா புருஷன் தம் மச்சினிச்சியே சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறாரு. அந்த காலத்துல எல்லாரும் எவ்வளவு நல்லா இருந்திருக்காங்கல்ல. ஆமா ஆண்டாளு, பழைய காலத்து சினிமால மட்டும் இல்ல, இந்த காலத்துலயும் மாமாங்க அப்படிதான் இருக்காங்க. உண்மையே சொன்னீங்க. இன்னைக்கு பார்க்கல நான் நடந்துக்கிட்டதை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அந்த படத்துல வர மாமா மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. என் தங்கச்சி ஸ்வப்னாவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஸ்வப்னா, பாத்தியா மாமா உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு? அவரை பேரை காப்பாத்துற மாதிரி நீயும் நல்லபடியாக படித்து நல்லா பெரிய ஆளாக வரணும். அப்போதானே அவரும் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார். உண்மைதாக்கா, மாமா ரொம்ப பாவம். நான் கொஞ்சம் அழுதுட்டேன்னு சொல்லி ஐஸ்கிரீம் கொடுத்து என்னை எப்படி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. ஆமாம்மா, நம்ம 3 பேரும் என்னதான் இப்போ சிட்டியில் இருந்தாலும் நாம கிராமத்து ஆட்கள் இல்லையா? கிராமத்து ஆட்களோட மனசுல எந்த ஒரு கல்மிஷமும் இருக்காது. உங்க மாமா உன் மேல வச்சிருக்கிறது சுத்தமான பாசம். அவரு நல்ல மனுஷன். சரி சரி, நீங்க அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருங்க. இந்த ஹாப்பி மூமெண்ட்டை கொண்டாடுறதுக்கு நான் போய் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாளு எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ள போனதும் அப்பதான் பெருமூச்சு விட்ட ரமேஷ் பட்டுன்னு ஆண்டாள உட்காந்துருந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டான். தேங்க்ஸ் மாமா, இன்னைக்கு பார்க்ல நாம மாட்டிக்கிட்டப்போ நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா அக்காவை ஏமாத்திட்டீங்க. அக்கா
நீங்க சொன்னது உண்மைன்னு நம்பிட்டா. நீங்க சூப்பர் மாமா. அப்போ ரமேஷ் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு, பின்ன என்னை பற்றி என்ன நினச்ச? நான் இந்த சிட்டியில் எத்தனை ஆளுங்களை பார்த்துருப்பேன், எவ்வளோ பேர் கூட பழகியிருப்பேன். உங்கள் அக்காவை ஏமாத்துறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு? அது மட்டும் இல்லாமல் உன் அக்காவுக்கு உன் மேலே பாசம் ரொம்ப அதிகம். அதனால நீ தப்பு பண்ண மாட்டேன்னு அவன் நம்புறா. நான் பண்ண ஒரே ஐடியாவில் உன்னையும் காப்பாற்றிட்டேன். இந்த பக்கம் சந்தேகம் வராமல் என்னையும் காப்பாற்றிக்கிட்டேன். இதை தான் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் நான். அப்படி பேசிக்கிட்டே ரமேஷ் நகர்ந்து ஸ்வப்னா பக்கத்துல வந்தப்போ ஸ்வப்னா, மாமா உங்களுக்கு இன்னொரு உண்மையே சொல்லட்டுமா? நான் வேணும்னு தான் அந்த ஐடி கார்டை பெட்டுக்கு கீழே போட்டுட்டு உங்க கூட வந்தேன். அது கேட்டு ரமேஷ் ஷாக் ஆனா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது வேணும்னு பண்ணியா? ஆனால் ஏன் சொப்னா? எதுக்குன்னா, இன்னைக்கு காலேஜ்க்கு போற ஐடியாவே எனக்கு இல்ல. இன்னைக்கு உங்க கூட பார்க்ல உட்காந்து சந்தோஷமா பேசலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் ஒரு பிளான் போட்டேன். ஆனா அது இப்படி ரிவர்ஸ் அடிக்கும்னு எனக்கு தெரியாது. சொப்னா, நீ இவ்வளோ பெரிய பிளானை போட்டிருக்கியா? நான் என்னமோ ஆண்டாளு தங்கச்சி அப்பாவின்னு நினச்சா நீ என்னையே மிஞ்சி போகிற அளவுக்கு பெரிய கேடியா இருப்ப போலையே. ரமேஷ் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சமையல் அறையில சத்தம் எல்லாம் நின்னு போச்சு. ஆண்டாளு பிளேட் எடுத்துக்கிட்டு நடந்து வர சத்தம் அவன் காதுல விழுந்துச்சு. ஐயோ, உங்க அக்கா வரா. அப்படின்னு சொல்லி ஸ்வப்னா பக்கத்துல இருந்து எகிரி பழைய சீட்ல போய் உக்காந்துக்கிட்டான். டிவியை சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நடிப்பை பார்த்து ஸ்வப்னா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஏங்க, உங்களுக்காக சூடா போண்டா போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. ஸ்வப்னா, நீயும் சாப்பிடுமா. பாவம், இன்னைக்கு ரொம்ப கவலையில நீ சரியா எதுவுமே சாப்பிடல. இந்த பக்கோடாவாவது சாப்பிடுமா. ரமேஷ் அந்த போண்டாவை சாப்பிட்டுக்கிட்டு ஸ்வப்னாவை பார்த்து கண்ணடிச்சான். ஸ்வப்னாவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா. பாவம், இவங்களுக்குள்ள நடக்கிற எதுவுமே அப்பாவியான ஆண்டாளுக்கு தான் தெரியல. பாத்தீங்கல்ல, ரமேஷ் நேரத்துக்கு ஏத்தாப்புல பொய்ய சொல்லி ஆண்டாள ஏமாத்திட்டான். ஆனா உண்மையான கிரிமினல் ரமேஷ் கிடையாது, அது ஸ்வப்னா தானே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பொய்ய அஸ்திவாரமா போட்டு இவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கட்டடம் எத்தனை நாளைக்கு நிலைக்குதுன்னு பார்க்கலாம். ரமேஷ் ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. காலையில அவங்க அம்மா கனகா போன் பண்றத பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டான். பயந்துகிட்டே தயக்கத்தோடவே அவன் அந்த காலை அட்டென்ட் பண்ணான். ஹலோ அம்மா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? டே ரமேஷ், நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்பா இங்கதான் பக்கத்துல இருக்காரு. சரி சரி, மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். சாயந்தரத்துக்குள்ள சிட்டிக்கு வந்துருவோம். ஆண்டாளு கிட்ட சொல்லாத, சர்ப்ரைஸா வரோம். என்னது, அப்பா அம்மா வராங்களா? இப்பவா? சரிம்மா, நீங்க வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நானே வந்து உங்களை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். கால் கட் பண்ணதுக்கு அப்புறமா ரமேஷ் பதட்டத்துல அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். அப்ப ஸ்வப்னா காஃபி எடுத்துக்கிட்டு வந்தா. என்ன மாமா, அத்தை தானே வராங்க, அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பைத்தியக்காரி, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நானும் நீயும் க்ளோஸா இருக்கிறத பார்த்தா உன்னை கொன்னே போட்டுடுவாங்க. ஆண்டாளு அப்பாவி, அதனால பார்க் சீனை சொன்னப்போ நம்பிட்டா. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. எதுக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கம்மா. ஓஹோ, பார்க்கலாம் மாமா. உங்க அம்மா வரட்டும். என் ஸ்டைல பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆக போறாங்க. ரமேஷ் பஸ் ஸ்டாப்புக்கு போய் அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். ஆண்டாளு அவங்க 2 பேரையுமே பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. உடனே மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. அத்தை, மாமா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, வாங்க உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராமத்து சமையல் சமைச்சு கொடுக்கறேன். உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதான் பட்டணத்து சாப்பாடு ஒத்துக்கலனாலும் பரவாயில்லைன்னு நாங்க கிளம்பி வந்தோம். டே ரமேஷ், மருமக இன்னும் கிராமத்து பொண்ணாதான் இருக்கா, இல்ல அவளை நீ மாத்திட்டியா? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா. நான் என்ன சொன்னாலும் அவ மாற மாட்டா. மாத்தவும் முடியல. ஏமா ஆண்டாளு, என் புள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறானா இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றானா? இப்பெல்லாம் ஏதோ தூக்கத்துல கூட சாஃப்ட்வேர் பேக்கேஜ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னியே, இப்போ எல்லாம் செட் ஆயிடுச்சா? ஐயோ, அதெல்லாம் ஏதோ இல்ல அத்தை. உங்க புள்ள சொக்க தங்கம், என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அந்த சாஃப்ட்வேர் வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சு. அப்பதான் காலேஜ் முடிஞ்சு ஸ்வப்னா வீட்டுக்கு வந்தா. அவ போட்டிருக்கிற சல்வார் லெகின கையில வச்சிருக்கிற புத்தகத்தை பார்த்து கனகம் ஒரு மாதிரி பண்ணாங்க. வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? மாமா, நீங்களும் வந்திருக்கீங்களா? உங்களை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கோமா. என்ன இது வேஷம்? சிட்டிக்கு வந்து சிட்டி பொண்ணா மாறிட்டியா? சரி சரி. ஆமா, உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? படிப்பெல்லாம் நல்லா தான் போகுது அத்தை.
மாமா தான் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்றாரு. அவர் இல்லனா இந்த கோர்ஸை என்னால படிக்கவே முடியாது. அன்னைக்கு பார்க்ல உட்கார வச்சு டவுட்டை கிளியர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ரமேஷை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா ஸ்வப்னா. ஆனா இத பாத்துக்கிட்டு இருந்த கனகத்துக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு. அத பார்த்து ரமேஷ் பதட்டமா டாபிக்க சேஞ்ச் பண்ணான். அம்மா அது அந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பு, அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஆண்டாளு, அப்பா அம்மாவுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சியா? அவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் மோர் கொடு. கிராமத்து ஆட்களுக்கு சிட்டியில ஏசியில படுத்துக்கிறது ஒத்து வராது. அதனால எல்லாருமே மொட்டை மாடியில போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போய் வெண்ணிலா வெளிச்சத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா ரமேஷ், உன் ஆபீஸ் வேலை எல்லாம் எப்படி போகுது? ஆண்டாளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றியா? பாவம், அவ தனியா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காளா? ஹெல்ப் பண்ணுறேம்மா, அவளுக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். மாமா அக்காவுக்கு ஹெல்ப் பண்றதை விட எனக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்றாரு அத்தை. அன்னைக்கு பார்க்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து என்னோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. அவரு ரொம்ப நல்லவர் அத்தை. அதை கேட்டு ஆண்டாளு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஆனா கனகம் மட்டும் சொப்னாவை கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணுல கோவம் தெளிவா தெரிஞ்சுது. அப்படியா? என் புள்ளைக்கு அவன் பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்தை விட மச்சினிச்சி மேல பாசம் அதிகமாயிடுச்சா? என்ன ஆண்டாளு, உன் தங்கச்சி 100க்கு 100 தடவை மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, அவ சின்ன பொண்ணு இல்லையா, மாமா ஹெல்ப் பண்றாருன்னு அவ சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனகம் ஆண்டால ஒரு மூலையில கூட்டிட்டு போய் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. ஆண்டாளு, கொஞ்சம் கவனமா இருமா. நான் வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உன் தங்கச்சியோட பார்வையே சரியில்லை. ரமேஷோட பழக்க வழக்கமும் சுத்தமா மாறி போச்சு. அவன் வாய் திறந்தாலே சொப்னாங்கிறான், இவ வாய் திறந்தாலே மாமாங்கிறா. உனக்கு எந்த சந்தேகமும் வரலையா? ஐயோ அத்தை, ஸ்வப்னா சின்ன பொண்ணு, அவளுக்கு சரியா பேச வராது. அவ உங்க புள்ளைய அண்ணனா தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அவரு மட்டும் என்ன, என் தங்கச்சிய அவர் தங்கச்சியா தான் பாத்துக்கிறாரு. ஐயோ ஆண்டாளு, அவங்க ஒண்ணு அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுற மாதிரி எனக்கு தெரியல. உன் தங்கச்சியோட பார்வை சரியில்லை. ஏன், என் புள்ளையோட பார்வையிலயும் ஏதோ வித்தியாசம் இருக்கு. அவ இன்னும் சின்ன குழந்தை இல்ல, வளர்ற பொண்ணு. நம்ம குடும்ப வழக்கம் ஆச்சாரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவ தப்பான வழியில போகாம இருப்பா. ஆண்டாளு, இது உன்னோட வாழ்க்கை. நீ கவனமா இல்லனா எல்லாம் போயிடும். அத்தை, உண்மையே சொல்லிட்டா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா என் தங்கச்சி என்னை ஏமாத்த மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கை தான் இது. சரி, எதுக்கும் நாளைக்கு இந்த விஷயத்துல அவகிட்ட கிளியரா நான் பேசிடுறேன். சரி சரி, எல்லாரும் தூங்குறாங்க, நீயும் போய் தூங்கு போ. காலையிலேயே ராமையா கார்டன்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆண்டாளு டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா. ஏம்மா ஆண்டாளு, என் புள்ள உன்னை நல்லா தான் பார்த்துக்கிறானா, இல்லை எதனா கிறுக்கு வேலை பண்ணுறானா? சிட்டிக்கு வந்ததும் மாதிரி உன்னை எதனா கொடுமைப்படுத்தினானா என்கிட்ட சொல்லு. அவன் தோலை உரிச்சி எடுத்துடுறேன். ஆமா, உன் தங்கச்சி என்ன என் புள்ள கூட அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, உங்க புள்ள சொக்க தங்கம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் தான் ஏதேதோ தப்பா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாளு உள்ள போனாலும் அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்தோட தான் அவ போனா. சமையலறையில ஆண்டாளு காய்கறி வெட்டிக்கிட்டு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் திடீர்னு சமையலறைக்குள்ள ஸ்வப்னாவும் வந்தா. ஸ்வப்னாவை பார்த்ததும் ஆண்டாளு கொஞ்சம் கோவப்பட்டா. காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்த கத்திய ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் சீரியஸா, ஸ்வப்னா, நேத்துல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். மாமனார் முன்னாடியும் மாமியார் முன்னாடியும் உன் மாமாவை எதுக்கு அப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க? உங்க மாமா மேல எனக்கு இல்லாத உரிமை உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? மாமா மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, என்ன என்ன? ஸ்வப்னா கிண்டலா சிரிச்சு, அக்கா, உனக்கு இன்னுமா விஷயம் புரியல? நீ இன்னும் அந்த கிராமத்து மல்லிப்பூ வாசத்திலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா இந்த சிட்டில யாருக்கும் அந்த மல்லிப்பூ வாசம் பிடிக்காதுக்கா. அதுலயும் முக்கியமா மாமாவுக்கு அந்த மல்லிப்பூ வாசம் பிடிக்கல. என்னடி பேச்சு வித்தியாசமா வருது? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி எல்லாம் பேசுவ? நான் உன்னோட அக்கா, அவரோட அக்கா புருஷன். நீ அக்கானா என்ன, ஒரு அக்கா புருஷனா என்ன? மனசு ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்கள பத்தி யோசிக்க முடியுமா? அக்கா ஒரு உண்மையை சொல்லவா, மாமாவுக்கு ஒண்ணு பிடிக்கல, என்னதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரு சிட்டி கேர்ல தான் ஆசைப்படுறாரு. இந்த கிராமத்து அழகோட இருக்கிற ஆண்டாள பார்த்து அவருக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. அவருக்கு இப்ப தேவைப்படுறது உன்ன மாதிரி பழைய காலத்து துணை இல்ல, என்ன மாதிரி புது காலத்து துணை. ஆண்டாளு ஷாக் ஆயிட்டா. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஸ்வப்னா, நீ நீ என் கூட பிறந்தவிடி, ஆனா என்னோட வாழ்க்கைக்கே தீ வைக்க கிளம்பிட்டியா?
மாமா உன்னை தங்கச்சி மாதிரி தானே பாக்குறாரு. செச்ச, சும்மா இந்த கிரிஞ்சு டயலாக பேசிக்கிட்டு இருக்காத. மாமா என்னை எப்படி பாக்குறாருன்னு என்னை விட உனக்கே நல்லா தெரியும். நேத்து பார்க்ல அவர் என்னை எப்படி பாத்துக்கிட்டாருன்னு பார்த்தல. அவர் மனசுல நான் தான் இருக்கேன். சீக்கிரமாவே உனக்கு தெரிய போகுது இந்த வீட்டுக்கு மருமக யாருன்னு. அவரு மனசுல நான் தானே இருக்கேன். வேணும்னா அவர்கிட்டயே போய் கேளு. நாங்க 2 பேரும் வார்த்தையால பேசிக்கிறது இல்ல, கண்ணாலேயே 2 பேரும் எப்பவுமே பேசிப்போம். நீ இப்பவே உன் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி ஸ்வப்னா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டான். அதை கேட்டு பாவம் ஆண்டாளு ஷாக் ஆயிட்டான். ஐயோ கடவுளே, ஏன் தங்கச்சி என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாளா? இவ என் கூட பிறந்தவன்னு சொல்லி நம்புனனே. இப்போ இவ இவ்வளவு தைரியமா பேசுறானா? அப்போ அவரு கொடுத்த தைரியம் தான் இது எல்லாமா அப்படின்னு சொல்லி ஆண்டாளு கனகத்தை பார்க்க போனா. ஸ்வப்னா சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே அவங்க மாமியார் கிட்ட சொன்னதும் கனகத்துக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. ஓஹோ, அப்ப என் சந்தேகம் உண்மைதான். உன்னோட தங்கச்சி நம்ம குடும்பத்தையே கெடுக்க பாக்குறாளா? இதுக்கு ரமேஷும் துணையா இருக்கானா? ஆண்டாளு, நீ எதுக்காக அழற? இப்பவே இந்த விஷயத்த உங்க மாமனார் கிட்ட சொல்றேன். அவரு ரமேஷ ஒரு கை பாப்பாரு. கனக போய் ராமையா கிட்ட விஷயத்த சொன்னதும் ராமையா ரமேஷ் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. அன்னைக்கு சாயந்தரம் ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ராமையா கோவமா அவனை முறைச்சுக்கிட்டு சத்தமா இப்படி கேட்டாரு. டே ரமேஷ், நில்லடா. காலடி எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்னடா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? உன் மச்சினிச்சு ஏதேதோ சொல்லிட்டு போறா. பாவம் உன்னோட பொண்டாட்டி சமையல் அறையில உக்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நீ எதுனா வழி மாறி போறியா? அதை கேட்டு ரமேஷ் பதட்டமாகாம முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு, ஐயோ அப்பா, நீங்க என்ன பழைய காலத்து சினிமால வர அப்பா டைலாக் எல்லாம் பேசுறீங்க? சொப்னா சின்ன பொண்ணு, சிட்டிக்கு புதுசு. அவளுக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கூட இருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் தைரியம் வரட்டும்னு நான் ஹெல்ப் பண்றேன். அதை தாண்டி எங்களுக்குள்ள எதுவும் இல்லப்பா. ஹெல்ப் ஆவது பல்பாவது. டேய், சொப்னா ஆண்டாளுக்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாயிரு, மாமா கூட இந்த வீட்டில் நான் தான் வாழ போறேன்னு. இது அந்த பொண்ணா தானா சொன்னதா, இல்ல நீ இடம் கொடுத்ததுல அந்த பொண்ணு இப்படி பேசுறாளா? போய் சொல்லி உங்க அப்பாவை நீ நம்ப வைக்கலாம், ஆனா கடவுளை நீ ஏமாத்த முடியாது. அப்பா, சொப்னா சிட்டிக்கு புதுசா வந்த பொண்ணு. அவ இப்பதான் வளர்றா. நான் செய்யற சின்ன சின்ன ஹெல்ப்பை பார்த்து அவ மனசுக்குள்ள எதனா தோணி இருக்கலாம். இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நீங்க எதுக்கு இவ்வளோ பெருசா ரியாக்ட் ஆகுறீங்க? ஒருவேளை அவ அப்படி சொல்லியிருந்தாலும் அதுல அவளோட தப்பு எதுவும் இல்லப்பா. இந்த வயசுல வர்ற சில யோசனை தான். நான் போய் அவகிட்ட பேசுறேன். நம்ம கிராமத்து பழக்க வழக்கம் என்ன, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தா அவ புரிஞ்சுக்க போறா. நீங்க தப்பா நினைக்காதீங்கப்பா. உங்க புள்ள தப்பான வழியில போவானா? சரிடா, இன்னைக்கே போய் அவளுக்கு புரிய வையே. இன்னைக்கே அவ மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணெய் எல்லாம் அவளை விட்டு போயிடணும். இல்லைன்னா நாளைக்கு அவளை நான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன், பாத்துக்கோ. ரமேஷ் அப்படி அவங்க அப்பா அம்மாவை மேனேஜ் பண்ணி ரொம்பவும் கோவத்தோட சொப்னா ரூமுக்கு போனான். ஆனா ரமேஷோட மனசுக்குள்ள ஏதோ அவன் பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். ரமேஷ் சொப்னாவோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பாத்தீங்கல்ல, ரமேஷ் எப்படி புத்திசாலித்தனமா அவன் செஞ்ச தப்ப மறைச்சான், அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சான்னு. சரி, இப்போ ரமேஷ் சொப்னாவோட ரூமுக்குள்ள போய் என்ன பேசினா? இப்போ ஸ்வப்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போற ட்விஸ்ட் என்ன? ரமேஷ் உண்மையிலேயே ஆண்டாள விட்டு போயிடுவானா? அடுத்த வார கிராண்ட் ஃபினாலே எபிசோட்ல உண்மையான நெருப்பு மாதிரி இருக்கிற உண்மை வெளிவர போகுது. ரெடியா இருங்க. ரமேஷ் கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே ஸ்வப்னாவோட ரூமுக்குள்ள போனான். ரூமுக்குள்ள போனதுமே கதவை சாத்திட்டான். ஸ்வப்னா அவனுடைய பெட்ல உட்காந்துக்கிட்டு மொபைல் போன்ல ஏதோ ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தான். ரமேஷ் ஒரு நிமிஷம் இதயத்தை பிடிச்சுக்கிட்டு ஸ்வப்னாவை பாத்துக்கிட்டு இருந்தான். முகத்துல இருக்கிற வேர்வை எல்லாத்தையும் தொடச்சிட்டு நடுங்குற குரல்ல, சொப்னா, என்ன நீ இங்க இவ்வளோ அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க? வெளியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பிச்சு புடுங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இங்க அமைதியா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்க? என் அப்பா என் அம்மா 2 பேரும் ரோட்லயே நின்னுக்கிட்டு ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மாதிரி கேள்வி கேட்கறாங்க. நீ ஆண்டாள் கிட்ட என்னதான் சொன்ன? மாமாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீ எப்படி அவ்வளோ தைரியமா சொன்ன? உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? இல்ல சாஃப்ட்வேர் கோர்ஸ் மூளைக்குள்ள ஏறி வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ சொன்ன ஒரு வார்த்தையால என்னோட கௌரவம் நாசமா போயிடுச்சு. நீ இங்க வந்தது படிக்கிறதுக்காகவா, இல்ல என் குடும்பத்தை நாசமாக்குறதுக்காகவா? ஸ்வப்னா எதுவும் தெரியாத மாதிரி அப்பாவித்தனமா முகத்தை வச்சு, மாமா, எந்த விஷயத்துல நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நான் அக்கா கிட்ட என்ன சொன்னேன்? அக்கா கிட்ட போய் மாமா என்ன நல்லா பாத்துக்கிறாரு, எனக்காக எல்லாத்தையும் செய்யறாரு அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான்.
இதுக்கு ஏதோ யுத்தம் நடக்கிற மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வெளியில இருக்கிற ஆட்களை பார்த்து இவ்ளோ பயப்படுறீங்கன்னா என்னால நம்பவே முடியல மாமா. உண்மையிலேயே உனக்கு எதுவும் தெரியாதா சொப்னா? நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு என் அப்பா கேட்ட உடனே ஒரு நிமிஷம் என் மூளை வேலை செய்யல. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அன்னைக்கு பார்க்கல நாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, காரில் மணிக்கணக்கா ஊரை சுத்தி வந்தது, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நான் உள்ள வரும்போதே எனக்கு ஆண்டாளு வேண்டாம், சொப்னாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லணும் போல இருந்துச்சு. போய் சொல்லி வாழ்க்கையை வாழ்றதை விட உண்மையை சொல்லிட்டு உன் கூடவே வாழ்ந்துடலான்னு தான் நான் டிசைட் பண்ணேன். ஆனா எனக்கு தைரியம் பத்தல. இப்ப எனக்கு தைரியம் வந்திருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்தே வெளியில போலாம், உண்மையை சொல்லலாம். எனக்கு நீ தான் வேணும், உன்னோட பட்டிக்காட்டு அக்கா எனக்கு தேவையில்லை. என்னாச்சுன்னு தெரியல, ஸ்வப்னா பெட்ல உட்காந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, என்ன மாமா நீங்க ஏதேதோ சொல்றீங்க? நம்ம 2 பேருக்குள்ள என்னன்னு வெளியில சொல்ல முடியாம போச்சா? எப்படி சொல்லுவீங்க? அதான் நமக்குள்ள எதுவும் இல்லையே. நீங்களா ஏதேதோ கற்பனைய வளர்த்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க. நல்ல ஆளு மாமா நீங்க. நீங்க என்ன காதலிக்கிறேன்னு வெளியில சொல்லியிருந்தா எங்க அப்பா உங்க காலை வெட்டி போட்டிருப்பாரு. நல்ல வேளை, உங்களுக்கு பயந்த சுபாவம்ன்றதுனால தப்பிச்சோம். இல்ல இந்நேரத்துக்கு நீங்க உசுரோடவே எழுந்திருக்க மாட்டீங்க. என்ன சொப்னா இப்படி சொல்ற? நம்ம 2 பேரும் பார்க்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், காரில் மணிக்கணக்கா சுத்தணும், உன்னோட டேஸ்ட்டும் என் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம 2 பேருமே பேசிக்கிட்டோமே. இதெல்லாம் காதல் இல்லையா? அப்படின்னா நீ எதுக்கு என் கூட நெருக்கமா பழகுன? என்னை எதுக்கு வாயார புகழ்ந்த? இது எல்லாமே வெறும் நடிப்பு தானா? மாமா, உங்க அப்பாவித்தனத்தை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நான் உங்க கூட நெருக்கமா பழகுனது கொண்டது எல்லாமே நீங்க எனக்கு மாமாங்கிறதுக்காக மட்டும்தான். அத நீங்க காதல்னு எடுத்துக்கிட்டீங்களா? நான் உங்க கூட ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு நெருக்கமா பழகுனேன்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சா நீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு என் மேல காதல் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சிரிக்கணுமா இல்ல அழணுமான்னு கூட தெரியல. உங்களை நான் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அட, கிண்டல் பண்றத நிப்பாட்டிட்டு எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லு. என்னை ஏன் இப்படி பண்ண? எதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட? மாமா, நான் ஏற்கனவே ஒரு பையனை காதலிக்கிறேன். அவன் இங்கதான் சிட்டில தான் இருக்கான். ஆனா எங்க அப்பா அங்க கிராமத்துல எனக்கு சம்மந்தம் பாக்குறாரு. ஒரு பட்டிக்காட கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் படிப்பு பேரு சொல்லி நான் பட்டணத்துக்கு வந்த என் காதலனோட இருக்கிறதுக்காக. இந்த விஷயம் ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன வீட்டுல வச்சு கூட்டிடுவாரு. ஆனா மருமக நீங்க எனக்கு உதவி செஞ்சா அப்ப அவரு எதுவுமே சொல்ல மாட்டாருல்ல. நீங்க ஏன் பக்கம் இருந்தாதான் அவரு என் பேச்ச கேட்பாருன்னு எனக்கு தெரியும். உங்களை ஏன் வலையில போட்டுக்கதா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, உங்களை புகழ்ந்தது, இது எல்லாமே. என்னைக்காச்சும் டைம் கிடைக்கும் போது இந்த மேட்டரை ஓபன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க கல்யாணம் வரைக்கும் கற்பனை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சாஃப்ட்வேர் பேக்கேஜை விட என்னோட லவ் பேக்கேஜ் ரொம்ப ஸ்ட்ராங் மாமா. இது எல்லாத்தையும் கேட்ட ரமேஷ் ஷாக் ஆகி அப்படியே கீழே உட்காந்துட்டான். அட கடவுளே, என்ன வேலையை பார்த்து வச்சிருக்க? நல்லதா போச்சு. என் குடும்பம் நாசமா போறதுக்கு முன்னாடியே நீ உண்மையை சொல்லிட்ட. நான் மட்டும் தைரியமா எங்க அப்பா கிட்ட போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் ஆசையை சொல்லியிருந்தேன்னா என் கண்ணை பழுத்து இருக்கும். என் அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க. என்னை உயிரா நினைக்கிற ஆண்டாளு என்னை விட்டுட்டு போயிருப்பா. சொப்னா, நீ நல்லா படிக்கிறியோ இல்லையோ, என்னை வச்சு நல்லா விளையாடிட்டல்ல. சாரி மாமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி கேக்குறாளே அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்னோட கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இல்லனா நமக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு, நீங்க என்கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க எல்லாத்தையும் அக்கா கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் உங்க ஸ்வீட் வைஃப் உங்களை விட்டு போயிடுவாங்க. உங்களுடைய ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாமே ஹாரரா போயிடும். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணி துரத்தி அடிக்கலனா என்னோட மானம் பறந்துடும் போல. ஆனா ஒன்று, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நமக்குள்ள நடந்தது, அன்னைக்கு பார்க்கில் நடந்தது, இதெல்லாம் எப்பவும் வெளியில சொல்லக்கூடாது. முக்கியமா நான் நல்லவன் அப்படிங்கிற இமேஜ் மாறக்கூடாது. ஆண்டாளுக்கிட்ட நான் எப்பவும் நல்லவனாவே இருக்கணும், சரியா? ஓகே மாமா, எனக்கு நான் விரும்பின பையனோட கல்யாணம் ஆனா போதும். நீங்க என்ன ஆனா எனக்கு என்ன, உங்க கௌரவம் உங்ககிட்டே இருக்கட்டும். சரி சரி, நான் வெளியில போய் அப்பா அம்மா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன். நீ சிட்டிக்கு வந்த புது பொண்ணு ஏதோ மாமா மேல இருக்கிற பாசத்தையும் கௌரவத்தையும் அப்படி வெளிப்படுத்திட்ட அப்படின்னு நான் சொல்லி சமாளிக்கிறேன். நீயும் உன் முகத்தை கொஞ்சம் அப்பாவித்தனமா வச்சுக்கோ. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணு, சரியா? சரிங்க மாமா, ஆனா ஏன் விஷயத்த மறந்துடாதீங்க.
ஆபீஸ் வேலைலாம் அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல என் வேலை. ரமேஷ் வெளியில வந்தான். ராமையா, கனகம், ஆண்டாளு எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. ரமேஷ்க்கு சிரிக்க முடியலனாலும் ஒரு சின்ன சிரிப்பை முகத்துல வச்சுக்கிட்டு சந்தோஷமா வெளியில வந்து நின்னான். அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் தேவையில்லாம ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி டென்ஷன் பண்றீங்க. நான் சொப்னா கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன். அவ சின்ன பொண்ணுப்பா, அப்பாவி, சிட்டிக்கு புதுசு இல்லையா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து எக்ஸைட் ஆயிட்டா. மாமா ரொம்ப நல்லவரு, அவரு கூட இருந்தா சிட்டியை நல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன வாயார புகழ்ந்துருக்கா. அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் ஆண்டாளுக்கிட்டையும் என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் புகழ்ந்துருக்கா. அவ என்ன மாமாவா பார்க்கலப்பா, கூட பிறந்த அண்ணனா தான் பார்த்துருக்கா. நானே ஆஃபீஸ் வேலையில பிஸியா இருக்கேன். இந்த நேரத்துல என்ன போய் தப்பா நினைக்கிறீங்களே நீங்க. அவ சின்ன பொண்ணு, உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப பயந்துருக்கா. அட பைத்தியக்கார பொண்ணு, இதுதான் விஷயமா? இது தெரியாம அந்த பொண்ணை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். என்ன பண்றது, ஒரு பக்கம் மருமக அழுவுறா, இன்னொரு பக்கம் உங்க அம்மா கோவமா இருக்கா. சரி சரி, மாமாவை புகழறது ஒரு மச்சினிச்சியோட கடமை தானே. உண்மையாவாங்க? என் தங்கச்சி ஏதோ சொல்ல போய் நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா? அதானே பார்த்தேன். என் தங்கச்சி சொக்க தங்கம். என் தங்கச்சி அவங்க மாமா மேல வச்சிருந்த மரியாதையை தப்பா நினைச்சிட்டேனே. நீங்க என் மேல கோவப்படாதீங்க. ஸ்வப்னா அப்பதான் ரூமை விட்டு வெளியில வந்தா அப்பாவியா நின்னுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் அவளை பார்த்தாங்க. ஸ்வப்னாவுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா. அப்போ ரமேஷ் அவளை பார்த்து எல்லாம் செட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி செய்கையை காட்டினான். எல்லாரும் பக்கத்திலேயே நின்னு லைஃப் பத்தி, படிப்பு பத்தி அவளுக்கு லெக்சர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வப்னா, இங்க வா. காலையில நீ சொன்னது கேட்டு என் இதயம் ஒரு நிமிஷம் நின்னே போச்சு தெரியுமா? ஆனா நான் தப்பா எடுத்துட்டேன் போல தெரியுது. உனக்கு சிட்டினா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்க. இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற. நான் அது எதையுமே தப்பு சொல்லலையே. ஆனா இந்த வீடு நம்ம கிராமத்து கௌரவத்துக்கும் நம்ம அப்பாவோட கௌரவத்துக்கும் ஒரு அடையாளம். உங்க மாமா உன் கூடவே இருந்து உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாருன்னா அது அவருடைய மனசு. நீ அப்பாவே போய் மாமாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ஊர் உலகம் தப்பாதான் நினைக்கும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எது சொன்னாலும் 4 விதமா தான் புரிஞ்சுப்பாங்க. அதனால பேசும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். உன்னோட கோர்ஸ் முடிஞ்சதும் நல்ல பையனா பார்த்து உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அது வரைக்கும் மாமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அவர் பண்ற ஹெல்ப்ப நாம தப்பா பயன்படுத்திக்க கூடாது. நீயும் நானும் நல்லா இருந்தா தானே நம்ம அப்பா ஊர்ல கௌரவமா தலை நிமிர்ந்து நடக்க முடியும் இல்லையா? இங்க பாருமா ஸ்வப்னா, நீ சின்ன பொண்ணு. ஆனா நீ பேசுற வார்த்தைங்க, சில காட்டுற செய்கைங்க இதுதான் சரியில்லை. அதுல அர்த்தம் தப்பா இருக்கு நான் சொல்ல வரல. ஆனா நீ சின்ன பொண்ணு, இத தெரியாம வார்த்தையே விடுற. நாம எல்லாரும் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க. பழகுறதும் பாக்குறதும் சரியா இருக்கணும். பொண்ணுக்கு அழகு முகத்துல இல்லம்மா, அவ பேசுற வார்த்தையில தான் இருக்கு. நீ என்னதான் மாடர்ன் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டாலும், தலையில பூ வச்சுக்காம அந்த தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்ட சுத்தினாலும் நம்மளுடைய கிராமத்து பழக்க வழக்கம், கௌரவம் இது எதுவும் மாறக்கூடாது. உங்க மாமா உனக்கு நிறைய உதவி செய்யறான். அதனால அவனை வாயார புகழ்றது இந்த வீட்டோட இருக்கணும். நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி போற வீட்டுல உங்க மாமாவை நீ புகழக்கூடாது, உன் புருஷனை தான் நீ புகழணும். அதே மாதிரி உங்க அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்துறது உன்னுடைய கடமை. அந்த வாழ்க்கையை கெடுக்க மட்டும் முயற்சி பண்ணிடாதம்மா. இன்னையில இருந்து நீ நான் சொன்னதை கேட்டு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, நீ எங்க கண்ணு முன்னாடி பிறந்து வளர்ந்த ஒரு சின்ன பொண்ணு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். உங்க அக்காவை எங்க வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவளை என் பொண்ணாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி தான் நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊரு காத்துப்பட்டு நீ வீணா போயிடக்கூடாது. எப்பவுமே நம்ம கிராமத்தோட வாழ்க்கை இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒழுக்கமா வாழணும். ஒழுக்கந்தாமா நம்ம எல்லாருக்கும் முக்கியம். நீ நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி உங்க அப்பாவுக்கு கௌரவம் சேர்க்கணும். உன் அக்காவும் மாமாவும் வாழற இந்த வீட்டுக்குள்ள நீ ஒரு விளக்கா இருந்து வெளிச்சத்தை கொடுக்கணும். தீயா மாதிரி அவங்க குடும்பத்துல நெருப்பு வைக்க கூடாது. உன் மாமா உன் படிப்புக்கு எல்லா உதவியும் செய்வான். ஆனா உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நாம சிட்டிக்கு வந்தாலும் எப்பவும் கிராமத்து ஜனங்க தான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் படுத்து தூங்குனாங்க. ஆனா ரமேஷ்க்கு மட்டும் தூக்கம் வராம கார்டன்ல உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை நினைச்சா அவனுக்கே சிரிப்பு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பாவியா? அப்பா அம்மா ஆண்டாளு எல்லாருமே சொப்னாவை ஒரு அப்பாவின்னு நினைக்கிறாங்க.
ஆனா அவளுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அட கடவுளே, அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டா அப்பாவி ஆயிடுவாங்களா? இவளோட அறிவுக்கு முன்னாடி என்னோட அறிவு கால் தூசுக்கு கூட சமம் கிடையாது. இவ என்னமோ அவ காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏன் கூட க்ளோஸா பழகுறா. நான் என்னமோ இவ என்ன காதலிக்கிறதா நினைச்சு ரொமான்டிக் ட்ரீம் எல்லாம் கண்டுகிட்டு இருந்தேன். சி, என்ன வாழ்க்கையோ. எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த சொப்னா காதலிச்ச பையன் யாருன்னு பார்க்கணும். வீட்டில் பேசி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைனா என்னைக்காவது ஒரு நாள் சொப்னா என்னை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாள்னா, ஐயோ, இல்லைனா இந்த ஸ்டைலிஷ் மாமா இமேஜ் போயிடுமே. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் செஞ்சு தானே ஆகணும். இந்த புது குடும்பத்தில் நான் தான் பலியாட ஐட்டம் போல. ஆண்டாளுக்கிட்ட இனிமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த கல்யாண பிளானை ரகசியமாக ஸ்டார்ட் பண்ணணும். கடவுளே, என்னை கொஞ்சம் காப்பாத்துப்பா. பாத்தீங்கல்ல, மச்சனிச்சே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்டைலா சுத்திக்கிட்டு இருந்த ரமேஷ் இப்போ மச்சனிச்சிக்கு இன்னொருத்தனை கட்டி வைக்கிறதுக்காக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நாம எல்லாரும் அப்பாவின்னு நினைச்ச ஸ்வப்னா சிட்டிக்கு வந்து அவ காதல ஜெயிக்கிறதுக்காக ரமேஷ பலியாடாக்கிட்டா. ஆனா நம்ம ஆண்டாளு புருஷனும் சொக்கத்தாங்கும், தங்கச்சி சுத்த வைரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த புது குடித்தனத்துல சில பிரச்சனைங்க வந்தாலும் கடைசியில அது ஒரு நல்ல விஷயமா தான் முடிஞ்சுது. ஆனா இப்ப ஸ்வப்னாவுக்கு கல்யாணம் எப்படி நடக்க போகுது? ஆண்டாளுக்கு உண்மை தெரிய வருமா அப்படிங்கறத அடுத்தடுத்த பகுதியில பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.